சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கூட்டம் அலைமோதுகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சடையாண்டி வழங்க கேட்கலாம். சடையாண்டி, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். நிச்சயமா ஸ்ரீராம், சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் ஒரு திருவிழா கோலம் பூண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். சென்னையில் வசிக்கக்கூடிய பிற மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு சென்று ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்காக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வர தொடங்கியிருக்கிறார்கள். இன்றைய தினம் மட்டுமே கூடுதலாக 6000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. வழக்கமாக இயங்கக்கூடிய 2000 பேருந்துகளை தாண்டி கூடுதலாக 6000 பேருந்துகள் என மொத்தமாக 11000 பேருந்துகள் சென்னையில் இருந்து மட்டுமே சென்னையின் பிற மாவட்டங்களுக்கு செல்கிறது. சென்னையில் வசிக்கக்கூடிய லட்சக்கணக்கான பொதுமக்கள் தற்பொழுது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வர தொடங்கியிருக்கிறார்கள். அதனுடைய நேரடி காட்சிகளைத்தான் தற்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் மனித தலைகள் தெரியும் அளவிற்கு சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையமே ஒரு திருவிழா கோலம்தான் பூண்டிருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊருக்கு சென்று நாளைய தினம் தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறார்கள். நிறைய பேருந்துகள் 6000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் முன்பதிவு செய்த பயணிகளுக்கு மட்டுமே பேருந்துகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் முன்பதிவு செய்யாதவர்களுக்கு இங்கு நிறைய சிரமங்கள் ஏற்படுவதாகவும் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது வாக்களிப்பதற்கு சென்னையில் வசிக்கக்கூடிய மற்ற மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் எந்த அளவிற்கு ஒரு ஈடுபாடோடு இருக்கிறார்கள் என்பதை நம்மால் இங்கு கண்முன் உணர முடிகிறது. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சடையாண்டி.